வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இங்கே நில்லுங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து சின்ன காயாக தான் இருக்குது, முத்திரிச்சு பார்த்தீங்களா. இப்போ கத்திரிக்காய் தான் ஒன்று இருக்குதுங்க. இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு பிஞ்சு இருக்குது, அதை கட்டாயிராமல் நம்ம எடுக்கலாங்க. அந்த வந்துருச்சு, சாரிங்க வந்துருச்சு. நான் கத்திரி கையில் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இப்படி வந்துடும்னு பார்த்தேன், ஆனால் பிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துடலாங்க. இங்கே ஒரு காய் இருக்குது, பிஞ்சாக இருக்குது. இது வந்து பெருசாக இருக்கும். இங்கே ஒரு காய் நல்லா சூப்பராக பெருசாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஆனால் காம்பு வந்து ரொம்ப குட்டையாக இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து வேப்ப பிண்ணாக்கு வந்து நம்ம செடிக்கு வந்து போட்டோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயில் வந்து உங்களுக்கு பூச்சி வந்து வருது அப்படின்னாக்க வேப்ப பிண்ணாக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பூச்சி இல்லாமல் சூப்பராக வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 2 காய் நம்ம எடுத்துக்கிறோம். காய் வந்து இப்போ தாங்க காய்க்குது, இப்போ பூ நல்லா வருது. கொஞ்சம் வந்து மோர் அடிச்சு விடணுங்க. மோர் இந்த பாருங்க, இதை வந்து ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி பூச்சி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூச்சி வந்தால் நம்ம எடுத்துடணும். 2வது பாருங்க, இது எதுக்குமே ஆகாது, எல்லாமே பூச்சியாக தான் இருக்குது, எதுக்குமே இந்த காய் ஆகாது. அதனால் வேப்ப பிண்ணாக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி பூச்சி வராது. இது நான் வந்து நேற்று தாங்க எல்லாம் கிளறி விட்டு நம்ம வேப்ப பிண்ணாக்கு போட்டுக்கிறோம். இப்போது இது 2 சூப்பர் காயாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 காயுமே நல்லா இருக்குது. அது ஒரு பிஞ்சு இருக்குதுங்க, அதை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இதை வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பிஞ்சு வந்து ஒன்று இப்போ இந்த காய் வந்து ஒட்டுக்க வந்து நமக்கு வருது பாருங்க. அதனால் வந்து நம்ம எடுத்தோம்னா அந்த பிஞ்சோடு சேர்ந்து வந்துடுது. இதுக்கு முன்னாடி ஒன்று தான் காய்க்கும், ஆனால் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சேர்ந்து நமக்கு வருது. இங்கே பிஞ்சு இருக்குது, அதனால் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருக்கணும். இப்போ நம்ம வந்து 2 வருஷம் வச்சுக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி அப்படியே சேர்ந்து வருது பார்த்தீங்களா. அதனால் வந்து நம்ம கட் பண்ணித்தான் நம்ம ஆகணும். அது பாருங்கள், பூச்சி இல்லை பார்த்தீங்களா. நேற்று தான் வந்து எல்லாமே கிளறி விட்டு நம்ம வந்து உரம் போட்டிருக்குறோங்க. வேப்ப பிண்ணாக்கு கண்டிப்பாக போடணும். இதை வந்து சின்ன பிஞ்சாக இருக்குது, இது வந்து இருக்கட்டும். இந்த செடியெலாம் இப்போ தாங்க அவ்வளோதான். இதுவும் இது பாருங்கள், இதுவும் பிஞ்சாக வருது. இது பாருங்கள், நேற்று காற்றடிச்சு இது பாருங்கள், நேற்று காற்றடிச்சு இது சாஞ்சிச்சுங்க. சூப்பராக இருக்குது. இதை வந்து டச் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாங்க. உயிரோடு தான் இருக்குது, இருக்கட்டும். வந்துடுது இல்லையா. கத்திரிக்காய் வந்து அவ்வளோதாங்க. வெண்டைக்காய் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா விட்டோம்னா முத்தி போயிடுது, அதனால் நம்ம வந்து இருக்குது. அந்த பக்கம் இருக்கான்னு பாருங்க. இருக்கா முத்தி போச்சா. இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி லெந்தாக இருந்தால் நமக்கு ஒரு 4 காய் இருந்தால் போதுங்க. வேங்க பிஞ்சாக தான் இருக்குது, முத்தலை. இப்போ கத்திரிக்காய் வந்து நமக்கு இவ்வளோதாங்க வந்திருக்குது. பூ வந்து இந்த பாருங்க, இது காட்டேன். பூ வந்து இப்போ தான் நமக்கு வந்து பிடிக்குது. இந்த பூவோடு நம்ம வந்து மோர் கரைசல் அடிச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக வருங்க. இப்போ நேற்று தான் வந்து கிளறி விட்டு நம்ம வந்து உரம் போட்டுருவோம். மேலே வந்து நம்ம வந்து மோர் அடிச்சிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடிச்சு விட்டு பார்க்குறேங்க. கட் பண்ணிடுங்க. அதுதான் முக்கியம். இப்போது நம்ம வந்து கத்திரிக்காய் எடுத்தோம். இப்போ வந்து சீனிவரங்காய், கொத்தவரங்காய் இருக்குதுங்க, அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வேணுங்க, சூப்பராக இருக்காருங்க. வேணுங்க, அப்படியே கொத்தா அப்படியே லெந்தாக வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஐயோ கொத்து போச்சு, இல்லை. இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து டிப்ஸ் கேட்குறீங்க, மாடி தோட்டம் எப்படி போடுறது என்னங்கிறத டிப்ஸ் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே வந்து நான் வீடியோ போட்டுக்கிறேங்க. நான் எப்படி மாடி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். இது பாருங்கள், இது பிஞ்சாக இருக்குது, இல்லை முத்திருச்சு. பாருங்க, ஒரு கொத்தில் வந்து நமக்கு இவ்வளோ வந்துருக்குது பார்த்தீங்களா.
இப்போது இந்த பாருங்க, இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாகவே காய் தாங்க இருக்குது. ஆனால் சீனியவரங்காய் வந்து சூப்பராக காய்க்குதுங்க. இனிமேல் சீசன் சூப்பர் சீசனுங்க சீனியவரங்காய்க்கு. நீங்கள் சீனியவரங்காய் நீங்கள் போட்டு விடுங்க, சூப்பராக வரும். கீரையும் அதே மாதிரி நல்லா வருங்க. கீரையும் வரும், சீனியவரங்காயும் வரும். அதெல்லாம் போட்டு விடுங்க, சூப்பராக வரும். மாடி தோட்டம் வந்து எப்போதுமே வந்து க்ளீனாக வச்சுக்கிறேன்னா மாடியை நம்ம வந்து செடி மட்டும் வச்சா பத்தாதுங்க. செடி நம்ம வந்து மாடி வந்து நல்லா கவனிச்சுக்கிறோன்னா வச்சா அவ்வளோதானே. ஒரு செடியில் வந்து நமக்கு இவ்வளோ காய் வந்திருக்கு. அடுத்து இந்த செடி இதுலேயும் வந்து நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாடியில் செடிக்கு வந்து என்னென்ன போடணும் அப்படின்னா, நம்ம வந்து வேப்பெண்ணெய் அந்த வாங்க அது என்னது வேப்பெண்ணெய். நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே பேசுகிறதுனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குதுங்க. ஏன்னா வந்து இதை வந்து கட்டாயிருமோ என்னமோ அப்படின்னு அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். அதனால் வந்து சரியாக வர மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம வந்து செடிக்கு என்னென்ன போடணும் அப்படின்னா, வேப்ப பிண்ணாக்கு போடணும். அதுக்கப்புறம் நிறையா வேப்ப பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு, எள்ளு பிண்ணாக்கு, தேங்காய் பிண்ணாக்கு, அப்புறம் வந்து பழக்கரைசல், தனியாக வாழைப்பழ கரைசல், அப்புறம் வந்து சாணி, மாட்டு எரு சாணி, அப்புறம் ஆட்டுச்சாணி, என்ன கிடைக்குதோ மாடியில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம நல்லா காய வச்சு நம்ம அதையும் வந்து உரமாக கொடுக்கலாங்க. இங்கே ஒன்று இப்போது இந்த செடியில் நமக்கு இங்கே காட்டுங்க நமக்கு இவ்வளோ வந்திருக்குங்க. இப்போது இந்த பாருங்க, இந்த செடியிலையும் நமக்கு காய் இருக்குதுங்க. பார்த்தீங்களா, நல்லாவே இருக்குது காய். இப்போ வெயில் சீசன் தாங்க. நீங்கள் வந்து சீனியரங்காய் வச்சிங்கன்னா சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீனியரங்காய், கீரை இதெல்லாம் இந்த ஒரு சீசனுக்கு நல்லா சூப்பராக வருங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சீனியரங்காய், கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி போடலாம் இந்த சீசனுக்கு. காற்றடிச்சு எல்லாமே உடஞ்சிருச்சிங்க. உடஞ்சாலும் வந்து அது அப்படியே நல்லா சூப்பராக இருக்குதுங்க. ஒரு பக்கம் சாஞ்சிருந்தாலும் அவ்வளோண்ணா. சீனியரங்காய் அந்த பக்கம் வந்துச்சோ. இப்போ நம்ம வந்து பாருங்கள், சீனியரங்காய் வந்து நிறையவே வந்திருக்குதுங்க. வீட்லேயும் இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாங்க. இந்த மிளகா செடி இந்த பாருங்க, இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு தனியாக இருந்ததுங்க. அதை கொண்டு வந்து இந்த பையில் வச்சு விட்டேன், மிளகா இருந்த பையில். இதுவும் சூப்பராக வருது, இதுவும் சூப்பராக வந்து பாருங்க, சூப்பராக காய்ச்சி. பார்த்தீங்களா, மிளகா செடி வந்து எல்லாம் வச்சது எல்லாமே வந்துருந்தாக்க நல்லா சூப்பராக காய்ச்சிருக்குதுங்க. ஆனால் சரியாக வரல. வெயில் அந்தளவுக்கு போட்டதுனால நமக்கு மிளகா வந்து வரல. வந்தது சூப்பராக காய்ச்சிருக்குங்க. வந்தது சூப்பராக காய்ச்சிருக்கு. இப்போது நம்ம வந்து கத்திரிக்காய் எடுத்தோம், கொத்தவரங்காய் எடுத்தோம், வெண்டைக்காய் ஏதோ 1-2 இருந்துச்சுங்க. நம்ம அதை எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து பிரண்டை இருக்குதுங்க. வாங்க அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரண்டை இருக்குதுங்க. பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிரண்டை வந்து நம்ம எலும்புக்கெல்லாம் நல்லா நல்லா வேலை செய்யும். ரெண்டாவது நல்லா பசி எடுக்கும். இந்த பிரண்டையை நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் துவையல் வச்சு அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா பசிக்காமல் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக பசிக்குங்க. இது நல்ல ஒரு மருந்துங்க, எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்து. இது உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சின்னா நீங்கள் வந்து உங்கள் மாடி தோட்டத்தில் வைங்க. தனியாக வச்சு மேலே ஏற்றி விட்டிங்கன்னா சூப்பராக வருங்க. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொழுந்து பார்த்தீங்களா, அந்த கொழுந்தை கிள்ளத்தாங்க நமக்கு வந்து வரும். அப்படியே விட்டிங்கன்னா வராது. அதனால் கொழுந்தை வந்து நீங்கள் கிள்ளிடுங்க. இப்போ வந்து இது பாருங்க, சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இங்கே வரையுமே போயிடுச்சு. சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. உள்ள வரையும் இருக்குது. இல்லை வேறு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. நம்ம வந்து இந்த மாதிரி வர நம்ம எடுத்துடணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா தலைங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா தலையாது. சூப்பராக இருக்காங்க. இந்த இது நல்ல மருந்து, சூப்பர் மருந்துங்க. அந்த மருந்து நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். இது வரையும் கிழிக்கலாம்.
இது பாருங்க, இங்கே வரையும் போச்சுங்களா, இங்கே வரையும் இருக்காங்க. இதில் கூட கொடுக்கலாம். இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இதே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது ஆனால் நல்லா பிடிச்சி போகுதுங்க. இந்த இங்கெல்லாம் பாருங்க பார்த்தீங்களா, எல்லா பக்கமே பிரண்டை இருக்குதுங்க. பிரண்டை இந்த மறுபடியும் வச்சு நல்லா அதை பார்த்து நம்ம மேலே விடணுங்க. அந்த மாதிரி நினச்சிருக்கிறேன். இந்த தடவை நல்லா பிரண்டை நிறைய விடணும் அப்படின்னு நினச்சிக்கிறேங்க. இங்கெல்லாம் இருக்குது. இதை வந்து பார்க்கணும், எங்கெங்கே இருக்குதுன்ட்டு பார்க்கணும். அங்கே இருக்கிற இந்த இங்கே இருக்குது. உள்ள இருக்க இந்த இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பிஞ்சு வச்சு இப்போ அந்த பக்கம் இருக்குது. இங்கே எடுத்துருக்கு போடல அப்படியே ஆயிடுச்சு. இது பாருங்க, இப்போது நமக்கு வந்து இவ்வளோ பிரண்டை வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை போய் நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த குழம்பு வச்சிங்கன்னா சூப்பர், வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னாக்க துவையல் அரைச்சிருங்க. வேஸ்ட் பண்ணாமல் துவையல் அரைச்சிருங்க. நிறைய இருந்ததுன்னா குழம்பு வச்சுருங்க. இப்போது நம்ம இவ்வளோ வந்திருக்குதுங்க. அந்த பக்கம் ஒரு தூர் இருக்குது, அங்கே அந்த பக்கம் போய் பார்ப்போம்.